சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவ அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியொரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கபிலன் சார் அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் பார்ட் 2. வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல் சார். உங்களை வெல்கம் பண்றேன் அகெயின். நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், அனைவருக்கும் வணக்கம். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து தியானத்தின் அறிவியல், சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இது பார்ட் 1 போன மாதம் நம்ம பண்ணியிருந்தோம். அந்த முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து என்னுடைய அனுபவங்கள், நான் எப்படி வந்து சயின்டிஃபிக்காக மெடிடேஷனை நான் அப்ரோச் பண்ணேன், எந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் பண்ணேன், ஸோ தியானத்தில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து அறிவியல் உள்ள இருக்குது, ஸோ தியானத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பற்றியும், நான் பர்சனலாக பண்ண ரிசர்ச் பற்றியும் டீமாக பண்ண ரிசர்ச் பற்றியும் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பேசியிருந்தேன். அண்ட் பிரெயினில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், மெடிடேஷன் பண்ணும்போது பிரெயினில் என்னென்ன கெமிக்கல்ஸ், அந்த டோபமைன், செரோட்டோனின், கார்டிசால், இதை பற்றிலாம் போன இதில் பேசியிருந்தோம். ஸோ தியானம் பண்ணும்போது மூளையில் என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றதை பற்றி அந்த இதில் பேசியிருந்தோம். ஸோ இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மெடிடேஷன் ரிசர்ச் நடந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது மெடிடேஷன் அப்படின்னாலே ஏதோ ஒரு சும்மா ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயமாகவோ இல்லாட்டி மதம் சார்ந்தது, இல்லை ரொம்ப வயசானவங்க மட்டும் பண்ணுறது அப்படின்ற கருத்தெல்லாம் மாற்றி எல்லாருக்கும் தியானம் அவசியமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு மெடிக்கல் டூல் மாதிரியே பார்க்கப்பட்டது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலை நாட்டவர்கள் மோஸ்ட்டாக வந்து யூஎஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து ஒரு ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மெடிடேஷன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70, 80s முன்னாடி 60ஸ்லேயே போயிடுச்சு மெடிடேஷன்றது. ஸோ அங்கே நிறையா வந்து மெடிடேஷன் இங்கேருந்து போனது தான். இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து அங்கே போயிட்டு மெடிடேஷன் நிறைய டீச் பண்ண ஆரம்பிச்சு அது பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ ப்ராக்டிக்கலாக தியானத்துடைய பலன்களை நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் புதுசாக ஒரு ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு விஷயம் வந்து மெயினாக யூஎஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணணும், ரிசர்ச் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதனால ஓகே, இது மெடிடேஷன் இந்த அளவுக்கு வந்து வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு, அப்போ இதில் உண்மையிலேயே சயின்ஸா இல்லாட்டி இது வந்து ஒரு மூட நம்பிக்கையா, இந்தியாவிலேருந்து வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக சில குருஜியெல்லாம் ஏமாத்துறாங்களா அப்படின்றதுக்காக தான் நிறையா ரிசர்ச் நடக்க ஆரம்பிச்சது. பட் அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணதான் மெடிடேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றதே தெரிஞ்சது. அப்போ ஆரம்பிச்சது இன்னும் வரைக்கும். இன்னும் இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அட்வான்ஸ்டான மெடிடேஷன்லாம் நடக்குது. தியானம் பண்ணும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்றத எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன் மூலமா வந்து உடனே பார்த்துட முடியும். ஸோ இப்போ கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணாங்கன்னா இம்மீடியட்டாக சேஞ்சஸ் வந்து அங்கே ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடும். அப்போது தியானம் பண்ணுறாங்களா இல்லாட்டி சும்மா கண்ணை மூடி உக்காந்துட்டு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் ஈஸியாக காமிச்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சயின்ஸில், மாடர்ன் சயின்ஸில் வந்திருக்கு. அப்படி மாடர்ன் சயின்ஸில் வந்த சில விஷயங்கள், நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு ரிசர்ச் ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. மெடிக்கல் ஜேர்னல் இருக்கு, சைக்காலஜி ஜேர்னல் இருக்கு, சைக்காட்ரி ஜேர்னல் இருக்கு, சயின்ஸ் ஜேர்னல், நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கு, ரிசர்ச் ஜேர்னல்ஸ் எல்லாமே. அதில் வந்து ப்ராப்பராக பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது நிறைய பியர் ரிவ்யூலாம் நிறைய போகும். எல்லாம் போயிட்டு ஃபைனலாக ஒரு ஜேர்னலில் ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அவ்வளோ லேசாக சும்மா ஒரு மந்த்லி மேகசின்ல பேப்பர் பப்ளிஷ் பண்ற மாதிரி விஷயம் கிடையாது. ஆர்டிகல் பண்ற மாதிரி அது யார் வேணாலும் பண்ணலாம். இல்லை பிளாக் எழுதுற மாதிரி கிடையாது, யார் வேணாலும் ஈஸியாக பிளாக் எழுதிடலாம். ஆனால் ஒரு ரிசர்ச் ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப இன்டெப்தான சயின்டிஃபிக் ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணவே முடியும். ஸோ அந்த மாதிரி யூஎஸ்ல வந்து நிறைய அங்கே டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குன்றது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுனால மெடிடேஷனில் நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. அதில் நிறைய ஜேர்னல்ஸ், நூற்றுக்கணக்கான ஜேர்னல்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஜேர்னல்ல இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு 7 எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான ரிசல்ட் இருந்தது
அது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவன் கான்செப்ட். அதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜேர்னல் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இதில் கூகுளில் போய் பார்த்தீங்கனாலே அதுக்குன்னு தனி வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த ஜேர்னலுடைய ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரியுதா சார்? தெரியுது சார், தெரியுது. ஓகே ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க ஜேர்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் அந்த இதோட ஜேர்னல் பப்மெட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சும்மா சாதாரண ஒரு ஜேர்னல் கிடையாது. உங்களுக்கு மேலே அங்கே இது பார்த்தீங்கன்னா அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் அப்படின்னு மேலே அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட், அமெரிக்க அரசாங்கத்தோட ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு வெப்சைட் இது, இந்த நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் அப்படின்றது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வமான ஒரு ஒத்துழைப்பு இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு நிறையவே இருக்கு. ஸோ இது வந்து சும்மா சாதாரண ஒரு ஜேர்னல் கிடையாது, ப்ராப்பரான ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னல் அண்ட் அஃபிஷியல் கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டோட நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து ஹைலி சயின்டிஃபிக்கான கான்செப்ட். எதுவுமே வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் பண்ணுற விஷயங்கள் கிடையாது. அதோட இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் இது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிற ஒரு ரிசர்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இம்ப்ரூவ்ஸ் காக்னிஷன். காக்னிஷன்றது அறிவுத்திறன், மூளைத்திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது. எவிடன்ஸ் ஆஃப் பிரீஃப் மென்டல் ட்ரைனிங். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஏன்னா இப்போ பொதுவாக வந்து இது வரைக்கும் நான் ரிசர்ச்காக நான் ஸ்டடி பண்ண ஜேர்னல்ஸ் எல்லாத்துலேயுமே மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக தியானம் பண்ணுறவங்கள வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட்டே நடக்கும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தியானம் பண்ணுறவங்க, இல்லாட்டி அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தியானம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய ரிசல்ட் தான் இந்த மாதிரி மெடிக்கல் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகும். மோஸ்டா இன்னொரு யாரை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் மாங்க். ஏன்னா அவங்க கைகளை கிடைச்சது அவங்க தான். ஏன்னா புத்திஸ்ட் மாங்க் தான் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றனால புத்திஸ்ட் மாங்கை வச்சு தான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட், நியூரோ சயின்டிஸ்ட் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான மெடிடேட்டர்ஸ் வச்சு மட்டுமே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்தது. ஆனால் இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 நாள் மட்டும் மெடிடேஷன் பண்ணுறவங்கள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி 4 நாள் தியானத்தில் எப்படி வித்தியாசம் தெரியும் அப்படின்னா அதுதான் இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து எப்படி உங்களுக்கு நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து என்டையர் ஜேர்னலுடைய அப்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான். ஜேர்னல் ரொம்ப பெருசாக நிறையா இருக்கும், அதில் டெக்ஸ்ட் நிறையா இருக்கும். அதோடைய ஒரு சம்மரி வெர்ஷன் தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட், இவங்களுடைய நேம்ஸ் இருக்கும், யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்துச்சு, அது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக அது இருக்கும். ஸோ இது எதுவுமே வந்து சும்மா சாதாரணமாக ஃபேக்காக ரெடி பண்ணுற ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப ப்ராப்பரான சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், பார்ட்டிசிபென்ட்ஸ் வித் நோ ப்ரையர் மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேர் அசஸ்ட் வித் மெஷர்ஸ் ஆஃப் மூட், வெர்பல் ஃப்ளூயன்சி, விஷுவல் கோடிங் அண்ட் ஒர்க்கிங் மெமரி. ஸோ இதுக்கு முன்னாடி தியானமே பண்ணாதவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய எபிலிட்டி, அவங்களுடைய காக்னேட்டிவ் எபிலிட்டி, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கு, அவங்களுடைய மூட் லெவல்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே, மெமரி பவர்லாம் எப்படி இருக்கு, எல்லாமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணுறாங்க. காக்னிஷன் ரிலேட்டடாக, அவங்களுடைய அறிவுத்திறன் ரிலேட்டடாகவும் செக் பண்ணுறாங்க, எமோஷன்ஸ் ரிலேட்டடாகவும் செக் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அவங்க அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, ஆன்சைட்டி வராங்க, கோவப்படுறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்களுடைய எமோஷன்ஸ் ரிலேட்டடாக ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு 4 days இன்டென்சிவ் மெடிடேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 4 days தான். 4 நாள் அவங்கள தியானம் பண்ண வைக்கிறாங்க. 4 நாள் தியானம் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்கள செக் பண்ணுறாங்க. எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மூட் ஸ்விங் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சேஞ்சஸ் இருந்திருக்கு. அண்ட் ஃபெட்டிக், ரெடியூஸ்டு ஃபெட்டிக், டயர்ட்னஸ் போகிறது, ஆன்சைட்டி குறையிறது, அண்ட் இன்க்ரீஸ் மைண்ட்ஃபுல்னஸ், இது எல்லாமே இருந்திருக்கு.
ப்ளஸ் விஷுவல் ஸ்பேஷியல் ப்ராசஸிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மெமரி பவர், ஒர்க்கிங் மெமரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு வெறும் 4 daysல. ஸோ இந்த 4 days ஆஃப் மெடிடேஷன் ட்ரைனிங் கேன் என்ஹான்ஸ் த எபிலிட்டி டு சஸ்டைன் அட்டென்ஷன், அந்த கவன குவிப்பு, பெனிஃபிட்ஸ் தட் ஆர் ப்ரீவியஸ்லி பீன் ரிப்போர்ட்டட் வித் லாங் டேர்ம் மெடிடேட்டர்ஸ். ஸோ இது வரைக்கும் இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் மெடிடேட்டர்ஸை வச்சு தான் செக் பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றது இட் இஸ் ப்ரூவன். ஃபர்ஸ்ட் டைமா வெறும் 4 நாள் மட்டும் தியானம் பண்ணவங்கள வச்சு செக் பண்ணும் போதும் சேஞ்சஸ் இருந்திருக்கு. ஸோ அப்போ நிறைய பேர் கேட்கலாம், கண்டிப்பா அதுல நிறைய பேர் வந்து 4 நாளைக்கு மேலதான் தியானம் பண்ணிருப்பீங்க, அப்ப எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலையே சார் அப்படின்னு கேட்கலாம். சரி, இங்க வந்து விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 நாள் மெடிடேஷனை கூட வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ அவங்களே நீங்களா ஒரு டெக்னிக் எடுத்து பண்ணுங்க, அவங்க ஒன்றும் யூடியூப் பார்த்து மெடிடேஷன் பண்ணல, அவங்க ஒன்றும் ஜஸ்ட் புக்கை படிக்க வச்சு மெடிடேஷன் பண்ணல, அதுவும் வந்து சாதாரண ஒரு யூடியூப் பார்த்து கத்துக்கிட்ட ஒரு மெடிடேட்டரை வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணல. இந்த மெடிடேஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ஸ்கில்டு மெடிடேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், மெடிடேஷன்ல ரொம்ப வருஷம் ஆராய்ச்சிகள் பண்றவங்க, மெடிடேஷன்ல ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்றவங்க, டீச் பண்ற ஹைலி மெடிடேஷன் எக்ஸ்பர்ட்ஸ். இப்பெல்லாம் வந்து சும்மா வெறும் ஒரு 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 கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தாலே மெடிடேஷன் டீச்சர் அப்படின்றாங்க, இல்லை ஒரு யோகா கிளாஸ் எடுக்கிறனாலே மெடிடேஷன் டீச்சர்ன்றாங்க. ஸோ மெடிடேஷனுக்குன்னு தனி ஸ்பெசிஃபிக் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ அது யோகா வந்து பிசிக்கலுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அது மாதிரி மெடிடேஷனுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த மாதிரி சயின்டிபிக் ரிசர்ச்ல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிறவங்களை எடுக்க மாட்டாங்க. யோகா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய யோகா டீச்சர் தான் இந்த மெடிடேஷனை டீச் பண்றாங்க, பட் அங்க வந்து ப்ராப்பரா மெடிடேஷனுக்குன்னு தனி ட்ரைனிங், ஃபுல் ஃபோக்கஸ் மெடிடேஷன்ல இருக்கிற மாதிரி தனி ட்ரைனிங், ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் எடுத்தவங்களை வச்சுதான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸே கண்டக்ட் பண்ணுவாங்க. மேலோட்டமா இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது, ஒரு ஷாலோ நாலேஜ் இருக்கிறவங்கள வச்சு இல்ல, தியானத்துல ரொம்ப டீப்பான ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கக்கூடியவளை வச்சுதான் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால அவங்க கொடுத்த ட்ரைனிங் அப்படின்றதுனால கண்டிப்பா வந்து இந்த சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4 days பண்ணாலே கம்ப்ளீட்டா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடுமான்னா கிடையாது. 4 daysல அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். ஃபர்தரா அவங்க மெடிடேஷன் பண்ணும்போது இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஒன்றும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விதை போடுறீங்க, அந்த விதை வந்து வெடிச்சு செடியாகி மேலே வரும் பொழுது நம்ம ஒரு சில பேருக்கு ஒரு சில விதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஆகுதுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10 நாள்ல செடி தெரியுது அப்படின்னா அது வந்து 10வது நாள் தான் செடி மேல வந்து விதையில இருந்து வந்திருக்குன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு 2வது 3வது நாள்லயே வந்து அது விதை வெடிச்சிருக்கும், வெடிச்சு அது மண்ணுக்கு அடியில இருக்கும், மண்ணுக்கு மேல வந்ததுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா இப்ப ஏதாவது ஒரு இந்த எக்ஸ்ரே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கேனர் வச்சு நம்ம அங்க விதையை நம்ம பாக்குறோம்னு வைங்களேன், மண்ணுக்குள்ளர விதை வெடிச்சிருச்சு, அதுல இருந்து செடி வர ஆரம்பிச்சிருச்சுன்றது முன்னாடி தெரிஞ்சிடும். ஆனா நார்மல் ஐஸ்ல பாக்குறதுக்கு மண்ணுக்கு மேல வந்தாதான் தெரியும். இந்த 4 நாள் ரிசல்ட் அப்படின்றது அந்த மண்ணுக்கு அடியில இருக்கிற செடி மாதிரி தான். உங்களுக்கு வந்து மெடிடேஷன் ஆரம்பிச்ச ஒரு 4 நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து இப்ப இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயின் ஸ்கேன் வச்சு செக் பண்ற விஷயங்கள். ஸோ அப்படி வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது சேஞ்சஸ் இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு விசிபிளா தெரியறதுக்கு ஒரு சில மாதங்கள் எடுக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மிஞ்சி போனா ஒரு 10 நாள் மெடிடேஷன் பண்ணிட்டு எனக்கு எந்த சேஞ்சஸும் வரலன்னு சொல்லிட்டு விட்டுடுறோம். பட் மூளைக்குள்ளார அது அந்த செடி வளர்ந்துட்டு இருக்கு, அந்த விதை வெடிச்சு செடி வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த செடி தெரியல அப்படின்றதுக்காக நம்ம தண்ணி ஊத்துறதை ஸ்டாப் பண்ற மாதிரி. அது கண்ணுக்கு முன்னாடி 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, இன்னும் செடியே வளரல, அப்ப இந்த விதை வரல போல் இருக்குன்னு நினைச்சு நம்ம அப்படியே தண்ணி ஊத்துறதை விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே உள்ள போயிடும். மெடிடேஷனும் அதுதான், ஒரு 5 நாள் 10 நாள் நம்ம மெடிடேட் பண்ணிட்டு எந்த சேஞ்சஸும் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா அந்த பலன் கிடைக்காது. ஆனா உள்ள பலன் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு, மூளையில அந்த மாற்றங்கள் ஏற்படுதுன்றது தான் இங்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு சொன்ன விஷயம். ஸோ இப்போ இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு 4 daysலயே அவ்வளவு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்ற போது அதுவும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்க கத்துக்கும் போதுதான். செல்ஃபா தியானம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, யூடியூப் பார்த்து பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு ஸ்பெசிபிக் அட்டென்ஷன் கொடுத்து உங்களோட இப்ப இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டு குரூப்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்க, என்னென்ன மெடிடேஷன்ல கரெக்டா பண்றாங்களா இல்லையா, அத அந்த 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 ஒரு கோச் மாதிரி இருந்து பக்கத்திலே இருந்து அவங்கள ட்ரெயின் பண்ணாதான் ரிசல்ட் கிடைக்கும்.
சும்மா ஒரு 10 நாள் நீங்க மெடிடேட் பண்ணுங்கன்னு ஒரு நாள் சொல்லி கொடுத்து அனுப்பி வைக்கிறது ப்ராசஸ் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே இந்த பப்மெட் அப்படின்ற அந்த நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன், இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டுடைய அந்த ஜேர்னலில் இருக்கக்கூடியது தான். இது மாதிரி நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கு, நூற்றுக்கணக்கான ஜேர்னல்ஸ் இருக்கு. எல்லாமே சயின்டிஃபிக், ப்ராப்பரான சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ் அது. ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட், அவங்க தான் இதில் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதனால தான் இது வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இதுவாக தான் இதை சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு மெடிடேஷன் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றத செக் பண்ணுறாங்க. மைண்டிங் ஒன்ஸ் எமோஷன்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் ஆல்டர்ஸ் த நியூரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சேட்னஸ். அந்த சோகமாக இருக்கிறது, அது பிரெயினில் வந்து சோகமாக இருக்கும்போது அதுக்குன்னு சில கெமிக்கல் செக்ரேட் ஆகும். இப்போ கார்டிசால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது செக்ரேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே கவலைக்குள்ளரே அப்படியே போக ஆரம்பிச்சிருங்க, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ பிரெயின்ல என்ன சேஞ்சஸ் ஏற்படுது, நீங்க சோகமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களான்றத பிரெயின் ஸ்கேன் மூலமாவே பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், ப்ரெசன்ட் ஸ்டடி எம்ப்ளாய்ட் பை ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, எஃப்எம்ஆர்ஐ. ஸோ இந்த எஃப்எம்ஆர்ஐ வச்சு நியூரல் ஆக்டிவிட்டிஸை ஸ்டடி பண்ணும்போது இந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாமே மெடிக்கல் எக்யூப்மெண்ட், சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு செக் பண்றது. சும்மா மேலோட்டமா பார்த்து சொல்றது, நீ ஹாப்பியா இருக்கா ஓகே வந்துருச்சு, வாயில கேட்டு சொல்ற விஷயம் கிடையாது இதெல்லாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 weeks ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. 8 வாரம் தொடர்ந்து அவங்கள தியானம் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது டிக்ரீஸ்டு டிப்ரெஷன் ஸ்கோர்ஸ் இருந்திருக்கு. அவங்களுடைய டிப்ரெஷன் கம்மியாயிருக்கு, அந்த சோகம் அப்படி அந்த இது வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு 8 வார தியானம். அதான் சொன்னேன், உங்களுக்கு வந்து 4 நாள்ல சேஞ்சஸ்ன்றது உங்களுக்கு பிரெயின்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுக்கு வந்து விசிபிளா தெரியறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபியூ வீக்ஸ் தேவைப்படும். ஸோ அப்போ ப்ராப்பர் ட்ரைனிங் அப்படின்றது கொடுக்கும்போது 8 வாரத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க மெடிடேட் பண்ண கம்ப்ளீட்டா அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்துடலாம், அந்த சோகத்துல இருந்து முழுமையாக வெளியில வந்துட முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ சயின்டிஃபிக்லி ப்ரூவன் கான்செப்ட். தியானம் வந்து உங்களுடைய டிப்ரெஷனை சரி பண்ணும் அப்படின்றது. அடுத்து இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீஃப் மெடிடேஷன் தான். பிரீஃப் டெய்லி மெடிடேஷன் என்ஹான்சஸ் அட்டென்ஷன், மெமரி, மூட் அண்ட் எமோஷனல் ரெகுலேஷன் இன் நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு மெடிடேட்டர்ஸ். பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் மெடிடேட்டர்ஸ் இந்த சேஞ்சஸ் எல்லாமே, அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுது, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது, மூட் ஸ்விங்ஸ் ரெடியூஸ் ஆகுது, மூட் நல்ல பாசிட்டிவ் மூட்ல இருக்கிறது, எமோஷன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாம அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலரா மெடிடேட் பண்ற லாங் டேர்ம் மெடிடேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இது இருக்கும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பண்றவங்க கிட்ட. ஸோ அப்போ அதே சேஞ்சஸ் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஷியல் மெடிடேட்டர்ஸ் கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் மெடிடேஷன் ரொம்ப பெருசா தியானமே பண்ணாதவங்களை எடுக்கிறாங்க. தியானமே பண்ணாதவங்களை எடுத்து அவங்களுக்கு வந்து 13 minutes டெய்லி கைடட் மெடிடேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 13 minutes, வெறும் ஒரு நாளைக்கு 13 நிமிஷம் தான், டியூரேஷன் ஆஃப் 8 weeks. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். 13 minutes டெய்லி கைடட் மெடிடேஷன். ஸோ இது வந்து கண்ட்ரோல் குரூப். அந்த கண்ட்ரோல் குரூப் அப்படின்றது என்னன்னா, இப்போ இந்த 13 minutes மெடிடேஷன் அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த 13 minutes மெடிடேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தியானம் சொல்லி கொடுத்துட்டு நீங்க 8 வாரம் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, 8 வாரம் கழிச்சு வாங்க, அப்படி கிடையாது. கண்ட்ரோல் குரூப் அப்படின்ற போது உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. இப்போ நீங்க 8 weeksக்கும் டெய்லி நீங்க அங்க போய் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க மானிட்டர் பண்ணும்போது நீங்க உங்களை மெடிடேட் பண்ண வைப்பாங்க. அதுதான் கைடட் மெடிடேஷன். ஸோ அந்த 13 நிமிஷம் தான் பண்றது, பட் ஆனால் அது கைடட் மெடிடேஷனா இருக்கும். ஸோ அப்போ அதுவும் வந்து உங்களை பக்கத்துல வச்சு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்றபடி மெடிடேஷன் கொஞ்சம் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கு ஏற்றபடி ஒரு மெடிடேஷன் பண்ண வச்சு கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது. ஸோ ஒரு 8 weeks கண்டினியூஸா பண்ணும் பொழுது இங்க பாத்தீங்கன்னா டெய்லி மெடிடேஷன் டிக்ரீஸ்டு நெகட்டிவ் மூட் ஸ்டேட். ஸோ எப்பயுமே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாவே இருக்கிறது, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, எதுவுமே நமக்கு சரி வராது, எல்லாமே வேஸ்ட், அப்படி அது மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு அது வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆனால் என்ஹான்ஸ்டு அட்டென்ஷன், கவன குவிப்பு அதிகமாக இருக்கு, ஒர்க்கிங் மெமரி அண்ட் ரெகக்னிஷன் மெமரி எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
ஆஸ் வெல் அஸ் டிக்ரீஸ்டு ஸ்டேட் ஆன்சைட்டி. இந்த பதட்டம் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. பிளஸ் எமோஷனல் ரெகுலேஷன்ஸ். நம்மளோட மேஜர் பிரச்சனை எமோஷன்ஸ் தானே, இர்ரெகுலேட்டடான எமோஷன்ஸ் தான். எப்போ என்ன மைண்ட்ல போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு சந்தோஷமா இருப்போம், திடீர்னு கவலையா இருப்போம், திடீர்னு கோவமா இருப்போம், திடீர்னு பயத்துல இருப்போம். ஏதாவது ஒரு எமோஷன், ஒரு ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெகுலேஷன் வர ஆரம்பிக்கும், எமோஷனல் ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து 8 weeks ஆஃப் மெடிடேஷன் 13 minutes தான். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் வந்து, என்னால் தியானம் பண்ண முடியலன்னு சொல்றீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் இல்லையா, நான் ஒரு 5 நிமிஷம் தான் சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ணுங்க, 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 நிமிஷம் தியானமே போதும், ஆனா டெய்லி பண்ணுங்க. இதோடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா, லாஸ்ட்ல அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க, ஷார்ட் டெய்லி மெடிடேஷன் ப்ராக்டிஸ் கேன் ஹாவ் சிமிலர் பிஹேவியர் எஃபெக்ட்ஸ் அஸ் லாங்கர் டியூரேஷன். 1 மணி நேரம் நான் டெய்லி தியானம் பண்றேன் அப்படின்றத சொல்ற அந்த ஒரு அதே ரிசல்ட் தான் 13 நிமிஷத்துக்கும் இருக்கு அப்படின்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க லாங்கர் டியூரேஷன் வேரியஸ் ரீசன்ஸ்க்காக பண்ண வேண்டியிருக்கும். பட் மேஜரான விஷயம் என்னன்னா, சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து கேட்கும்போது, நான் வந்து 1 வருஷம் தியானம் பண்றேன், எனக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியல அப்படின்பாங்க. சரி, எப்போ டெய்லி பண்றீங்கன்னா, இல்ல எனக்கு அப்பப்போ ஞாபகம் வரும்போது பண்ணுவேன், 1 வருஷமா ஆனா பண்ணிட்டு இருக்கேன்னா. ஞாபகம் வரும்போது பண்றதுக்கு பேரு டெய்லி மெடிடேஷனே கிடையாது. நீங்க 5 நிமிஷம் தியானம் பண்ணாலுமே கூட டெய்லி பண்ணீங்கன்னா தான் அதுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அப்ப இவங்களுக்கு என்னன்னா, டெய்லி மெடிடேஷன் ப்ராக்டிஸ் அதான். நீங்க 13 நிமிஷம் தான் பண்ணிருக்காங்க, ஆனா 8 வாரமும் ஒரு நாள் கூட விடாம டெய்லி பண்றாங்க. நீங்க 1 மணி நேரம் நான் டெய்லி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் பிரேக் எடுக்கிறது, இல்ல 4 நாள் அப்படியே மறந்துட்டு மறுபடியும் அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்றது, அதுல பிரயோஜனமே இல்லை. 1 மணி நேரம் நீங்க அது பண்ணணுன்ற அவசியமே இல்லை. 13 இல்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணா கூட போதும், ஆனா டெய்லி பண்ணணும். டெய்லி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த சேஞ்சஸ் வரும். ஸோ அதனால தான் அந்த டெய்லி மெடிடேஷனுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் பண்றதை விட டெய்லி 5 நிமிஷம் பண்ணா எவ்வளவோ மேல். அந்த டெய்லி மெடிடேஷன் வந்து உங்களுக்கு கேரண்டீடா இந்த சேஞ்சஸ் இருக்கும். காக்னிஷன், இந்த மெமரி, அட்டென்ஷன், இது எல்லாமே வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அகெயின் இது எல்லாமே வந்து ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு மெடிடேட்டிவ் ட்ரைனர்ஸை வச்சு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ரிசல்ட். ஏன்னா சயின்டிஃபிக் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் புக்கை வச்சு பண்ற தியானத்தையோ இல்லை செல்ஃபா பண்ற தியானமோ கணக்குலயே வராது. அதை அவங்க தியானமாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே சயின்டிஃபிக்லி ப்ரூவன் கான்செப்ட் மட்டும்தான், மேலோட்டமா பண்றது கிடையாது. ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் ஃபார் ஆன்சைட்டி. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பதட்டம் அப்படின்றது. பதட்டம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெகுலரா மெடிடேஷன் கொடுக்கும்போது அங்க அவங்க கண்டுபிடிச்ச என்னன்னா, எவிடன்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. மெடிடேஷன் ஆஸ் அ பிரைமரி கேர் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆன்சைட்டி. பதட்டம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மெடிடேஷன்றது ஒரு பிரைமரி கேர் ட்ரீட்மெண்ட்டாக வேலை செய்யுது அப்படின்றாங்க. அண்ட் ஆன்சைட்டி கேன் பி ட்ரீட்டட் எஃபெக்டிவ்லி வித் அ மினிமம் ஆஃப் 8 weeks ஆஃப் மெடிடேஷன் ப்ராக்டிஸ். ஸோ நல்ல ஒரு பதட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, ஒரு ரொம்ப எப்பயுமே வந்து ஒரு பதட்டம் ஒரு பயம் அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு மினிமம் 8 weeks தியானம் பண்ணாங்கன்னா கேரண்டீடா ஆன்சைட்டிலேருந்து வெளியில வந்துடலாம். சயின்ஸ் சொல்ற ஒரு கான்செப்ட் தான். அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா, மெடிடேஷன் இஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் சேஃப் ட்ரீட்மெண்ட் modality that can be incorporated into the care of patients struggling with anxiety. ஸோ சயின்டிஸ்ட் சொல்ற விஷயம், மெடிசன் இஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்க ஏதோ ஒரு இப்போ ஆன்சைட்டி ஜாஸ்தியாகி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும், இல்லை மெடிசன்ஸ் எடுத்து உடலை பாதிக்க வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கு, சேஃப் ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க போறதில்ல. ஸோ அதனால சயின்டிஸ்ட் சொல்ற விஷயம்னா, மெடிடேஷன் இஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் சேஃப் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி. மெயினா வந்து ஆன்சைட்டி பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா வேலை செய்யுது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இது வரும் ஆன்சைட்டியில மட்டும் இல்லாம சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரானிக் இல்னஸ் இருக்கும். ஸோ இந்த ரிசர்ச் பாத்தீங்கன்னா, மெடிடேஷன்ஸ் இம்பாக்ட் ஆன் கிரானிக் இல்னஸ், நாள்பட்ட வியாதிகள் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது வந்து தியானத்துல ஏதாவது சேஞ்சஸ் வருமா, அது மூலமா ஏதாவது தியானம் பண்றவங்க மூலமா இதுல மாற்றங்கள் இருக்குமான்னு பார்க்கும்போது, கிளினிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இம்பாக்ட் அ பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ் அண்ட் சிண்ட்ரோம்ஸ் இன்க்ளூடிங் ரெடியூஸ்ட் ஆன்சைட்டி, பெயின், வலி கூட குறையுதுன்றாங்க,
அண்ட் டிப்ரெஷன், என்ஹான்ஸ்டு மூடு, நல்ல ஒரு ஹை பாசிட்டிவ் மூட்ல இருக்குது, செல்ஃப் எஸ்டீம் அண்ட் டிக்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. And meditation has been studied in populations with fibromyalgia, cancer, hypertension and psoriasis. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து மெடிடேஷன் வந்து ஒரு வேலிடான ஒரு டூலாக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ளஸ் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் கேன் பாசிட்டிவ்லி இன்ஃப்ளூயன்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கிரானிக் இல்னஸ் அண்ட் கேன் சர்வ் அஸ் அ பிரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ப்ரிவென்ஷனாக இது ரொம்பவே செயல்படும். உங்களுக்கு வந்து இப்போ கிரானிக் இல்னஸ் இருக்கிறவங்களை விட ரெகுலராக மெடிடேட் பண்ணுறவங்க, தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கிரானிக் இல்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். நல்லா தியானம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நாள்பட்ட வியாதிகள்ன்றது வராமலே இருக்கும். ஒரு ப்ரிவென்ஷனாகவும் இது செயல்படும். ஸோ ஃபைனலாக என்ன ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்கன்னா, லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் டெக்னிக்ஸ் ஃபார் மைண்ட்ஃபுல்னஸ் கேன் பி டாட் இன் த கிளினிக்கல் செட்டிங். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு தியான டெக்னிக் சொல்லி கொடுத்தாலே நிறைய கிரானிக் இல்னஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி இந்த நாள்பட்ட வியாதிகளில் இருக்கிறவங்க தியானம் பண்ண ஒரு சில மாதங்களில் கொஞ்சமாக சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் ரெகுலராக தியானம் பண்ணுறவங்களுக்கு அந்த நாள்பட்ட வியாதிகள் வராமலேயே வந்து தடுக்கப்படும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். இது ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றது தான். ஸோ இப்போ அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற போது ஹாஸ்பிட்டல்ஸில் இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு வேலிடான ஒரு மெடிக்கல் டூலாக இருக்கும் அப்படின்றதான் சயின்டிஸ்ட் சொல்கிற விஷயம். அண்ட் இன்னொன்று முக்கியமான பிரச்சனை, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மேஜரான ஒரு பிரச்சனை என்னன்னா இன்சோம்னியா, தூக்க பிரச்சனை. தூக்க பிரச்சனைக்கு மெடிடேஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது கீழே அந்த லாஸ்ட்ல சம்மரியில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசிங் எவிடன்ஸ் ஷோஸ் தட் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் கேன் பி சக்சஸ்ஃபுல்லி யூஸ்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்சோம்னியா. ஸோ இப்போ தியானம் தொடர்ந்து பண்ணும்போது தூக்க பிரச்சனை சரியாகுது. இட்ஸ் அ பியோர் சயின்டிஃபிக் கான்செப்ட். ரெகுலராக தியானம் பண்ணும்போது உங்களுக்கு தூக்க பிரச்சனையிலேருந்து முழுமையாக உங்களால் வெளியில் வர முடியும் அப்படின்றது தான். இது ஆல்ரெடி தியானம் பண்ணுறவங்க நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க, உங்களுக்கே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ரெகுலராக தியானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தூக்கம் முதல்ல சரியாக ஆரம்பிச்சிருக்கும். நாள்பட்ட தூக்க பிரச்சனையில் இருந்தவங்கெல்லாம் தொடர்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து அந்த தூக்க பிரச்சனையிலேருந்து நேரமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல் சேஞ்சே தூக்கத்தில் காமிச்சிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் வர்சஸ் மியூசிக் லிசனிங் ஆன் பெர்சீவ்டு ஸ்ட்ரெஸ், மூட், ஸ்லீப் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன் அடல்ட்ஸ் வித் ஏர்லி மெமரி லாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து மியூசிக் கேட்கும்போது மைண்ட் வந்து நல்ல காமாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. மியூசிக் கேட்டாலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். ஸோ அப்போ மியூசிக் தெரப்பினே இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால் மியூசிக் லிசன் பண்ணும்போது, நார்மலாக மியூசிக் லிசன் பண்ணும்போதே கூட மைண்டு காம் டவுன் ஆகும், ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வருவோம். இட் இஸ் ப்ரூவன் திங் தான். இப்போ இங்கே சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மியூசிக் லிசன் பண்ணுறதுக்கும் மெடிடேஷனுக்கும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுறாங்க. தியானம் பண்ணால் சீக்கிரம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியுமா, இல்லை மியூசிக் லிசன் பண்ணால் சீக்கிரம் பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியுமா அப்படின்றது தான் இங்கே வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ 12 வீக் ப்ரோக்ராம். அது 12 வீக் மெடிடேஷன். அதில் வந்து கீர்த்தன் கிரியா மெடிடேஷன் அப்படின்ற ஒரு தியானம் எடுத்துருக்காங்க, ப்ளஸ் மியூசிக் லிசனிங். ஒரு செட் ஆஃப் பீப்புளை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு குரூப் 2 குரூப்பாக பிரிச்சிடுறாங்க. 2 குரூப்பாக பிரிச்சுட்டு ஒரு குரூப்புக்கு வந்து மெடிடேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இன்னொரு குரூப்புக்கு வந்து மியூசிக் லிசன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெடிடேட்டர்ஸ், 2 செட்டுமே தியானம் பண்ணாதவங்க, ஃப்ரெஷ்ஷான பீப்புள் தான் எடுக்கிறாங்க. ஸோ தியானம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 12 நிமிஷம் தியானம், 12 மினிட்ஸ் தான் ஃபார் 12 வீக்ஸ். அண்ட் மியூசிக் லிசன் பண்ணுறவங்களுக்கு அதே 12 மினிட்ஸ் மியூசிக் லிசனிங் ஃபார் 12 வீக்ஸ். இந்த மாதிரி 2 பேரும் 2 செட் ஆஃப் பீப்புளையும் கம்ப்ளீட்டாக அதை பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டு ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு அவங்கள வந்து ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது நார்மலாக 2 பேருக்குமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா மியூசிக் லிசன் பண்ணும்போதும் ஸ்ட்ரெஸ் லெவல் ரெடியூஸ் ஆகும், அண்ட் மூட் ஸ்விங்ஸ் குறையும், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் கிளியர் ஆகும் மியூசிக் லிசன் பண்ணாலே. ஸோ 2 பேருக்குமே வந்து அந்த சேஞ்சஸ் இருக்கு. ஆனால்
ஃபைனல் அந்த லாஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா relative to music listening, those assigned to KK, which is meditation, showed greater gains in perceived stress, mood, psychological well-being, and the quality of life, mental health, etc. மியூசிக் லிசன் பண்ணவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஆனா தியானம் பண்ணவங்களுக்கு மியூசிக் லிசன் பண்ணவங்களை விட அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. நார்மலா மியூசிக் கேட்டவங்களை விட மெடிடேஷன் பண்ணவங்களுக்கு தான் சீக்கிரமும் அதுவும் அதிக அளவில் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கு, அந்த நெகட்டிவ் மூட்ஸ் குறைஞ்சிருக்கு, சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அந்த ஒரு 6 மாசத்துல அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, மென்டல் ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டோ அந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட். ஸோ மியூசிக் கேட்கறத விட தியானம் பண்றது தான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லி ஃபைனலாக அந்த கன்க்ளூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண சொல்றேன் நான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பியூர்லி சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இது எதுவுமே சாதாரண ஒரு 4 பேர் சேர்ந்து வச்சு பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹைலி சயின்டிஸ்ட் எல்லாமே. நார்மல் பீப்புள் பண்ணா கூட இது பெருசா அதை எடுத்துக்க மாட்டாங்க. சயின்டிஸ்ட் பண்ண மெடிடேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். சயின்டிஸ்ட் வந்து மெடிடேஷன் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வச்சு அவங்கள வச்சு தியானம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எடுப்பாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட்டட் மெடிடேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம். ஏன் வெளிநாட்டுல இருந்து எடுக்கிறோம்னா நம்ம நாட்டில் அதெல்லாம் ரொம்ப கம்மி. இங்கெல்லாம் வந்து நீங்க தியானத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா சயின்டிஸ்டே வந்து இந்த மாதிரி மெடிடேஷன் எடுத்து அவங்களுக்கு ஒரு பேரை ஒரு லேபிள் குத்திடுவாங்க. சயின்டிஸ்டே சங்கின்னு சொல்லக்கூடிய ஊர் இது. ஸோ அதனால இங்க தியானத்தை பத்தி பெருசா ரிசர்ச் பண்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இருக்கு, இங்க இந்தியாலையும் வந்து சில இதெல்லாம் இருக்கு. ஆனா மேஜரான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வெளிநாடுகள்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகள்ல எதுவா இருந்தாலுமே சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். அது ப்ராப்பரா சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணும்போது தான் அதுல என்ன ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம், தியானம்ன்றது ஒரு மதம் சார்ந்த விஷயம் கிடையாது. தியானம்ன்றது ஒரு அரசியல் கட்சி சார்ந்த விஷயம் கிடையாது. தியானம்ன்றது ஒரு 60 வயசுக்கு மேல பண்ற விஷயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தியானம்ன்றது ஒரு மெடிக்கல் டூல். அது தியானம்ன்ற மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு டூல். அது இதை சரியா செய்யும் போது கண்டிப்பா வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும். இது எல்லாமே சயின்டிபிக்லி ப்ரூவன் கான்செப்ட். ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றத சயின்டிபிக்லி ப்ரூவன், விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ், மூளைத்திறன், அறிவுத்திறன் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றது இப்போ நீங்க பார்த்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது, கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுது, டிப்ரெஷன் ரெடியூஸ் ஆகுது, ஆங்கர், அந்த மாதிரி எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகுது. இது எல்லாமே தியானத்தின் மூலமாக பாசிபிள்ன்றது சயின்டிஸ்டே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நான் காமிச்சதுல மிஞ்சி போனா ஒரு 2% கூட கிடையாது உண்மையிலேயே நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல. இது மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜேர்னல்ஸ் இருக்கு, அதுல ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே ரிப்பீட். ஏன்னா ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்னா என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் வருதுன்னா அதை வந்து ரிப்பீட் பண்ண முடியணும். இட் சுட் பி ரிப்பீட்டபிள். இப்போ நான் மெடிடேஷன் பண்ணி என்னோட பிபியை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, இன்னொருத்தனும் மெடிடேஷன் பண்ணி பிபியை குறைச்சாதான் அது சயின்டிபிக்லி ப்ரூவன் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு மட்டும் நடந்தா இட் இஸ் நாட் சயின்ஸ். நிறைய பேருக்கு நடந்தாதான் அது சயின்ஸ். ஸோ அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ண முடிஞ்சதுன்னா மட்டும்தான் அது சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்னே ஏத்துக்க முடியும். சயின்டிபிக் வேலிடேஷன் அப்பதான் கிடைக்கும். அப்போ தியானம்ன்றது சும்மா ஒரு 4 பேருக்கு மட்டும் பலன் கொடுக்கக்கூடியதில்லை. நீங்க யாரு பண்ணாலுமே தியானம் பலன் கொடுக்கும் அப்படின்றதுனாலதான் இதை வந்து சயின்டிபிக் டூலாவே இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சரி, யார் வேணாலும் தியானம் கத்துக்கலாம், ஆனா யார் வேணாலும் தியானம் சொல்லி கொடுக்க முடியாது. அது மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா யாரோ போற போக்குல ஒருத்தர் தியான கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு ஹைலி ட்ரெயின்டு ஒரு மெடிடேஷன் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு விஷயம், இப்போ பேசிக் லெவல் மெடிடேஷன் வந்து ஈஸியா அதை நீங்க செல்ஃபாவே கூட பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா ஹைலி ஸ்கில் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைலி ஸ்கில்டு மெடிடேஷன் ட்ரைனர்ஸை வச்சு தான் டீச் பண்ண வச்சு அது மூலமா வந்து ரிசல்ட்ஸ் எடுப்பாங்க. சும்மா போற போக்குல ஒரு மெடிடேஷன் பண்ண வச்சு எடுக்கிறது அதுல ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி ரிலையபிளான ரிசல்ட்ஸ் இருக்காது. சில பேருக்கு வேலை செய்யும், சில பேருக்கு வேலை செய்யாது. ஸோ அப்போ ப்ராப்பரா, அதனால தான் நான் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு ப்ராப்பரா ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டு அந்த தியானத்தை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க.
நீங்க பயிற்சி பண்ற அந்த இதுல வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க அவங்க கிட்ட கேட்கக்கூடிய தன்மையில இருக்கணும். இந்த கண்ட்ரோல்டு குரூப்னு ஏன் இதை சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஒரு ஒரு டெக்னிக்கை கொடுத்துட்டு நீங்க போயிட்டு 8 வாரம் கழிச்சு வாங்க, உங்க வந்து ரிசல்ட் சொல்லுங்கன்றதெல்லாம் கிடையாது. அவங்க உங்களை மெடிடேட் பண்ண வச்சு உங்களுக்குள்ளார அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்செல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுதான் கண்ட்ரோல் குரூப் டெஸ்ட். அப்போ நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம்னாலுமே டெய்லி நீங்க பண்ணுவீங்க. அந்த நிறைய பேர் 10 நிமிஷம் உட்காந்த உடனே மைண்ட் எங்கெங்கலாமோ போகுது அப்படின்னா, அதுக்கு தான் ப்ராப்பரான ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ நிறைய பேர் மெடிடேஷன் கற்றுக்கிட்டாங்க. இப்போ நான் வந்து மெடிடேஷன் கோச்சிங் எதுக்கு பண்ண ஆரம்பிச்சேன்னா இதுக்காக தான். நிறைய பேர் மெடிடேஷன் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் மெடிடேஷனில் உட்காந்தாலே எனக்கு மைண்ட் எங்கெல்லாமோ போகுதுன்னா, அப்போ அவங்கள ப்ராப்பராக உட்கார வச்சு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதை நான் கிளியர் பண்ணி கொடுக்கும்போது தான் அங்கே சேஞ்சஸே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங், ஒரு எக்ஸ்பர்ட் பேஸ்டு ஒரு ட்ரைனிங் எடுக்கும் போது தான் தியானத்தில் இவ்வளோ மாற்றங்கள் வரும். ஸோ அந்த தியானம் ஒன்று மட்டுமே உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மென்டல் ஹெல்த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருந்து எல்லா பிரச்சனைக்குமே தியானம் ஒன்னே ஒரு தீர்வாக அமையும். அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். இட் இஸ் அ சயின்டிஃபிக்லி ப்ரூவன் கான்செப்ட். விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்கள் இவ்வளோ இருக்கு. இது இப்போ நான் காமிச்சது வந்து 2% கூட கிடையாது, அதான் சொல்லுவேன். இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க நெட்ல போய் பார்த்தீங்கனாலே ப்ராப்பரான ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், பிளாக் யார் வேணாலும் எழுதலாம், அது கஷ்டமே கிடையாது. ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ற விஷயங்கள் தான் ரொம்ப பெரிய இது. ஸோ அந்த மாதிரியான இதை எடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் எப்படி இப்போ இந்த எஃப்எம்ஆர்ஐலாம் நார்மல் பீப்புள் வச்சு பண்ண முடியாது. அதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட டைப் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் கவர்மெண்ட் டைரக்டா இன்வால்வ் ஆகி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். எஃப்எம்ஆர்ஐ வச்சு பண்றது, பெட் ஸ்கேன் வச்சு பண்றது, இதெல்லாமே பாசிபிள். ஸோ இது மாதிரி ஹைலி ட்ரெயின்டு சயின்டிஸ்ட் வந்து ஹைலி ட்ரெயின்டு மெடிடேஷன் எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிட்டு வந்து அவங்கள வச்சு அவங்கள மெடிடேஷன்ல ட்ரெயின் பண்ணி இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ இனிமே யாராவது வந்து தியானம் வந்து ஏதோ ஒரு மூட நம்பிக்கைன்னு சொன்னாலோ, இல்லாட்டி தியானம் பண்ணா நீ என்ன இந்த மதமா அந்த மதமான்னு கேட்டாங்கன்னோ, இல்லாட்டி இதெல்லாம் வந்து ஒரு 60 வயசு மேல பண்றது, தியானம் பண்றது பண்றவங்கள பத்தி சிரிக்கிறாங்க அப்படின்னா நீங்க தான் அவங்கள பார்த்து சிரிக்கணும். தியானம் எவ்வளவு ஒரு சயின்டிபிக்கான ஒரு டூல், இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு நீங்க வந்து ஒரு படிச்சவன் படிக்காதவனை பார்த்து ஏளனமா சிரிக்கிற மாதிரி தியானம் பண்றவங்க தியானம் பண்ணாதவங்களை பார்த்து ஏளனமா சிரிக்கணும். அப்பதான் இந்த மாற்றம்ன்றது நிகழும். ஏன்னா இப்ப வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்றவங்க யாருமே வந்து மெடிடேஷன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வர மாட்டேன்றாங்க. வீட்டுல மீட்டிங் அட்டன் பண்ண போறேன், இது இருக்கு, ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறாங்க. ஏன்? மெடிடேஷன் சொன்னா வீட்டுல தப்பா நினைப்பாங்க, அசிங்கமா நினைப்பாங்க. தியானத்துல என்ன அசிங்கம் இருக்கு? எனக்கு அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அவங்கள பார்த்து சிரிங்க. தியானம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க, தியானம் கிளாஸ் போறேன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்கன்னா நான் சொல்றேன் நீங்க தான் அவங்கள பார்த்து சிரிக்கணும். தியானம்ன்றது ஒரு சயின்டிபிக்கான ஒரு டூல். இதை நீங்க பண்ணல அப்படின்னா நீங்க தான் தியானம் பண்ற, நீங்க தான் தியானம் பண்ணாதவங்கள பார்த்து சிரிக்கணும். இது கூட அவனுக்கு தெரியல அப்படின்ட்டு படிக்காதவனை படிச்சவன் பார்த்து ஏளனமா பாக்குற மாதிரி தியானம் பண்றவன் தியானம் பண்ணாதவங்கள ஏளனமா பார்க்கணும். அப்பதான் வந்து இந்த மாற்றம் வரும். அதுக்கப்புறமா நீங்க அவங்க கேவலமா பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. முதல்ல நீங்க இதை செய்யுங்க, அதுக்கப்புறமா நீங்க அவனுக்கு தியானத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க. தியானத்தை பத்தி எடுத்து சொல்லி இது வந்து ஒரு சயின்டிபிக்கான ஒரு டூல், இது வந்து சும்மா ஏதோ விளையாட்டு விஷயம் கிடையாது, மதம் சார்ந்த விஷயமும் கிடையாது, இது இட்ஸ் ப்ராப்பர் சயின்டிபிக் டூல். இதெல்லாம் இங்கெல்லாம் ரிசர்ச் நடந்திருக்கு, இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. நீங்க அவனை போய் பார்த்து இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க உங்க நண்பர்களையும் சரி வீட்டுல இருக்கவங்களும் நீங்க தியானம் பண்ண வர வைக்கணும். அவங்களுக்கு பயந்துட்டு நீங்க மீட்டிங் அட்டன் பண்றேன்னு சொல்லிட்டு மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்றது தவறான ஒரு விஷயம். இதுல வெக்கப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க எதையோ பேசுறதுக்கெல்லாம் கூச்சப்படுறதில்ல, வெக்கப்படுறதில்ல. ஆனா தியானத்தை பத்தி பேசுறதுக்கு அவ்வளவு வெக்கப்படுறீங்க. இந்த மாற்றம் வரணும்ன்றதுக்காக தான் இது எந்த அளவுக்கு சயின்டிபிக்கான ஒரு ப்ராசஸ், எந்த அளவுக்கு சயின்டிபிக்கான ஒரு விஷயம்ன்றத இவ்வளோ ரிப்பீட்டடா எல்லா இதுலயுமே நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால மெடிடேஷன்றது இட்ஸ் அ சயின்டிபிக்கான ஒரு டூல். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் தியானம் பண்ணுங்க. ப்ராப்பரா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட ட்ரைனிங் எடுத்து மெடிடேஷன் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் தியானத்தை பத்தி சொல்லி கொடுங்க. அட்லீஸ்ட் மெடிடேஷன் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. பேசிக் மெடிடேஷன் செல்ஃபாவே பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அமைதியா உட்காந்து மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சு அதுவே நல்லதுதான். அதுல அட்வான்ஸ் லெவல் போகும்போது ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு பண்றது நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். தியானம்ன்றது ஒரு சயின்டிபிக்கான ஒரு டூல் அப்படின்றது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் தியானத்தை பத்தி நான் இவ்வளோ டீப்பா நிறைய விஷயங்கள் சொல்றேன். ஸோ கண்டிப்பா இப்ப நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி வந்து ரிசர்ச் பேசிக்ல பேசியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆக்சுவலா ஒரு பயங்கரமா இந்த சப்ஜெக்ட் ஆக்சுவலி ஒரு ரிசர்ச் ஓரியன்டான கிளாஸ். ஆக்சுவலி இது ஒரு நல்லா இருக்கு. இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா நம்ம எடுத்துட்டு போகும்போது நிறைய விஷயம் கத்துக்கலாம்னு தோணுது. நிச்சயமா சார். வேற டவுட் கேட்கலாம். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல கேள்வி முடிச்சிங்கன்னா, ஏன்னா சாருக்கு வந்து இந்த செஷன் இருக்கு. ஸோ எவ்வளவு சீக்கிரம் அவர் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டா அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் போவார். 5 மினிட்ஸ் மட்டும் 45க்கு வாங்கிட்டு அப் பண்ணிக்கலாம். என்ன டவுட் வேணா கேட்கலாம். நிறைய பேர் இருக்கீங்க, நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. டவுட் இருந்தா டக்குன்னு கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார், விஜயராஜ் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார் தேங்க்யூ சார், இந்த கிளாஸ்க்கு ரொம்ப நன்றி சார். சார் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார், ஆல்ரெடி கேட்டது தான். அந்த 7 டெக்னிக்ஸ் இருக்குல்ல சார், மெடிடேஷன் டெக்னிக்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் பிளான் பண்ணிட்டீங்களா சார்? எப்பன்னு அது கொஞ்சம் இன்னும் பிளான் பண்ணல சார். கண்டிப்பா நான் என்னோட கம்யூனிட்டி அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டில நான் அனௌன்ஸ் பண்றேன் சார். தேங்க்யூ சார். ஆனால் கண்டிப்பாக இருக்குல்ல சார்? அதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுவோம் சார். அதுதான் உண்டு சார் இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு ஒரு சந்தேகம். டெய்லி மெடிடேஷன் ஓகேங்க சார். இப்போ இன்கேஸ் ஒரு நாள் மிஸ் இப்போ டெய்லி காலையில் நைட்டு மெடிடேஷன் பண்ணுறோம். இன்கேஸ் ஒரு நாள் ட்ராவல் ஏதோ பண்ணுறோன்னு மிஸ் ஆகும்போது அந்த நாள் இப்போ நைட் ட்ராவல் பண்ணாலும் மதியம் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஒரு நாளில் எந்த டைமிங் வேணாலும் நம்ம மெடிடேஷன் பண்ணால் அது டெய்லி மெடிடேஷன் கணக்கில் ஆகிடுங்களா? ஆமாம், நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணுங்க. காலையில் மிஸ் ஆச்சுன்னா மத்தியானம் பண்ணுங்க, மத்தியானம் மிஸ் ஆச்சுன்னா சாயங்காலம் பண்ணுங்க, சாயங்காலம் மிஸ் ஆச்சுன்னா நைட்டு பண்ணுங்க. ஓகே, மொத்தத்தில் அந்த நாள் முடியறதுக்குள்ள எப்பயாச்சும் பண்ணிடணும். ஆமாம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஒரே ஒரு ஆள் கொஸ்டின் கேட்கலாம். டவுட் இருக்கா? வணக்கம் சார், நான் ஷீலா பேசுறேன். வணக்கம் மேடம், எனக்கு டவுட் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். ஆக்சுவலா நல்லா அழகா பிரிச்சு நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் 4 days மெடிடேஷன் பண்றவங்க, தென் 8 weeks பண்றவங்க 30 minutes, அதுக்கப்புறம் ஒரு 12 minutes. நல்ல ஒரு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணது. ஒரு நல்ல ஒரு ட்ரெயினரை வச்சுட்டு எப்படி இம்ப்ரூவ் ஆனாங்க அப்படின்றத ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்பீச் கேட்டு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது தியானம் அப்படின்ற லெவலுக்கு இருக்கு. நான் நிறைய இன்டர்வியூவில் கேட்டிருக்கேன், நீங்கள் சொல்கிறது வந்து நிறைய பேர் வந்து கூச்சப்பட்டுட்டு மெடிடேஷன் கிளாஸ் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி. பட் இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுக்கு வர முடியல, கேட்டிருக்கேன். அவங்க ஆசைப்படுறாங்கன்னா பட் அந்த வீட்டு சூழ்நிலைனால அவங்களால அட்டன் பண்ண முடியல. யாரும் இப்போ வந்து குறை சொல்ற மாதிரி எனக்கு தெரியல, ஆச்சரியப்படுறாங்க. நீ இதில் எப்படி வந்த, எப்படி இவ்வளோ நாள் எப்படி ட்ராவல் பண்ண முடியுது? நிறைய பேர் பார்த்தா கொஞ்ச நாள் இருப்பாங்க போயிடுவாங்க. நீ இவ்வளோ வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்க, எப்படி உன்னால முடியுது அப்படின்ட்டு என்னுடைய சொந்தக்காரங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்குற லெவலில் தான் சார் இருக்கு. தென் இப்போ அலோபதி டாக்டர்ஸே வந்து மெடிடேஷன் பண்ண சொல்றாங்க. முன்ன எனக்கு தெரியல, இப்போ டாக்டர்ஸே வந்து மெடிடேஷன் பண்ணு பிராணாயாமம் பண்ணு எல்லாம் சொல்ல தான் செய்யறாங்க சார். ஸோ அந்த அளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, இப்போ நிறையவே சேஞ்சஸ் வந்திருக்கு. ஈவன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து நியூட்ரிஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஃபுட் சேஞ்சை வந்து சொல்றாங்களோ அந்த மாதிரி தியானத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, அதோட மெடிடேஷனும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷனை வந்து ஒரு ஹைலைட் பண்றாங்க. ரெகுலரா மெடிடேட் பண்ணுங்க அப்படின்றது. ஸோ இப்போ அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இது பேசதான் அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ வந்திருக்கு, நல்ல ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, நல்ல விஷயம் தான் அது. இப்போ அலோபதி டாக்டர்ஸ் நிறைய சொல்றாங்க சார், மெடிடேஷன் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. நிறைய பேரை வந்து பண்ண சொல்றாங்க, பிராணாயாமம் பண்ண சொல்றாங்க, மந்த்ரா சாண்டிங் பண்ண சொல்றாங்க. இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அதனால இப்போ கொஞ்ச நாளா நிறைய இருக்கு சார். அதனால இது வந்து நான் வந்து குறை சொல்ற மாதிரி எனக்கு தெரியல என்னோட சரௌண்டிங்ல. இது நான் பெருமைதான் படுறேன். நான் இவ்வளவு நாள் என்னால முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார். அதாவது நம்மளுக்கு அந்த கோவங்கள்லாம் நிறைய குறைஞ்சிருக்கு.
எனக்கும் நிறைய கோவம்லாம் வரும். ஸோ நிறைய கோவம் குறைஞ்சிருக்கு. ஆர்கியூமெண்ட் பண்றது கிடையாது. அக்செப்டன்ஸ் இருக்கு நிறையா. ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார் என்னோட லைஃப்ல. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்ல தான் சார் செய்யறேன். பார்க்கலாம், யாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலகிருஷ்ணன். குட் ஈவினிங் சார். நம்மளுக்கு யோகா இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து இயமம் நியமம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி மெடிடேஷன் வந்து ஒரு இந்த லெவலுக்கு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ நிறைய பேர் சொல்லி கொடுக்கறது வந்து டைரக்டா கண்ணு முடிக்குங்க, இந்த இது சான் பண்ணுங்க, இந்த ஒரு கான்சியஸ் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் நம்ம எப்படி வேரியேஷன் பண்றது? எந்த விதத்துல பண்ணா மெடிடேஷன் பண்ணா எஃபெக்ட் இருக்கு, பட் அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணி அதுல வர்ற பெனிஃபிட் அதிகமா இருக்குமா, இல்ல இப்போ எப்படினாலும் பண்ணா போதும்ன்ற மாதிரி பண்றது வந்து பெனிஃபிட் இருக்குமா சார்? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலாக வந்து ப்ராக்டிகாலிட்டி அப்படின்றது ஒன்று, தியரிட்டிக்கல் ஒரு விஷயம் இருக்கு, ப்ராக்டிகாலிட்டி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இப்போ நாட்டில் வந்து யாருமே எந்த அரசு அதிகாரிகளுமே லஞ்சம் வாங்காம நேர்மையா பண்ணணும், இதுதான் வந்து ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்றது. ஸோ ஒரு ஆக்சுவலா ஒரு அரசியல் அமைப்புனா இப்படிதான், யாருமே வந்து லஞ்சம்லாம் எதுவும் வாங்காம ஊழல் இல்லாம இதுதான் வந்து இதுதான் வந்து ப்ராக்டிக்கலா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது அந்த மாதிரி இருக்கா? இப்ப நம்ம ஒரு சட்ட அமைப்புகள் எல்லாமே கூட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து இல்லாம இருக்கிறது தான் வந்து ப்ராப்பரான ஒரு அமைப்பு. ஆனா இப்போ ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். இயமம் நியமம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, இயமம் நியமம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்க தியானத்தை கூட விடுங்க, இயமம் நியமம் ரெண்டு விஷயத்த ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே இங்க சொசைட்டியே மாறிடுமே. பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மனசெலவுல கூட இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். இயமம் நியமம்லயே எல்லாமே சரியாயிடும். நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஆசனம்லாம் போறது எல்லாமே, பிரத்யாகாரம்லாம் போறதெல்லாம் அதுக்கு அடுத்துதான். இது வழியா இயமம் நியமனம் ஆரம்பிச்சு ஃபைனலா தியானத்தை தாண்டி அடுத்து சமாதி, அஷ்டாங்க யோகம்ன்றது அதுதான் ஃபைனலா 8வது வந்து சமாதி. அந்த ப்ராப்பர் அந்த ஆர்டர்ல நீங்க போனீங்கன்னா தி பெஸ்ட், சூப்பர். பட் ரியாலிட்டி எத்தனை பேரால அதை செய்ய முடியும்? நீங்க இந்த அஷ்டாங்க யோகத்தை நீங்க கொடுத்து நீங்க ஒரு 1000 பேருக்கு நீங்க அதை கொடுக்குறீங்கன்னா அதுல ஒரு 10 பேர் செஞ்சாலே பெரிய விஷயம். ஒழுங்கா கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நீங்க ஈஸியா ஈவன் ரொம்ப நார்மலா ஈஸியா எல்லாம் தெரிஞ்சிடும், கத்துக்க முடியும். பட் எத்தனை பேரால அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ரியாலிட்டி இப்போ நான் வந்து இயமம் நியமனம்ல ஸ்டார்ட் பண்ணி தான் ஃபைனலா தான் நீங்க தியானத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கூட பண்ண மாட்டாங்க. ரியாலிட்டின்றது அதுதான். ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. இப்போ எந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னு பாருங்க. இந்த காலத்துல இருக்கக்கூடிய இந்த காலத்துல வந்து மகான்களை இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இங்க இருக்கு. நீங்க பொய் சொல்லாம இருக்கவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு சொசைட்டி அமைப்பு இருக்கு. உங்களால வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம், நீங்க நல்ல பழக்கம் வச்சுக்கணும்னாலுமே கூட அதை உங்களை செய்ய விடாம இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி தான் இருக்கு. இந்த சமயத்துல இயமம் நியமம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க காட்டுல தான் போய் வாழணும். வேற மனுஷங்க மத்தியில இருக்கும் போது இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதனால வேற ஆப்ஷனே இல்லைன்றதுனால அட்லீஸ்ட் டைரக்டா மெடிடேஷனாவது பண்ணுங்க. தியானம் இப்ப நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இயமம் நியமம் பண்ணிட்டு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, ஒருத்தர் கூட பண்ண மாட்டாங்க. தியானம் டைரக்டா கொடுக்கும்போது அது வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க டைரக்டா தியானம் பண்ணாலுமே கூட அந்த தியானத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கு இல்லையா? இப்ப யோகா பண்ணும்போது அதுக்கு ஆசனம்ன்றதுக்கு ஒரு பலன் இருக்கு, பிரணயாமம்ன்றதுக்கு ஒரு பலன் இருக்கு, பிரத்யாகாரம்ன்றதுக்கு ஒரு பலன் இருக்கு. அதே மாதிரிதான் தியானத்துக்கு ஒரு பலன் இருக்கு. அந்த பலன் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். 8யும் சேர்த்து வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பர். சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங். அதுதான் என்னுடைய கான்செப்ட். உனக்கு 8 லட்ச ரூபா வேணுமா 1 லட்ச ரூபா வேணுமானா 8 லட்சம் தான் கொடுப்பாங்க. 8 லட்சம் தான் வேணும்னு கேட்பாங்க. ஆனா உனக்கு 8 லட்சம் வேணுமா இல்ல ஒண்ணுமே வேணாமா, இல்ல 1 லட்சம் வேணுமா இல்ல ஒண்ணுமே வேணாமா, இல்ல 1 லட்சமே போதும். 8 லட்சம்ன்றது இப்போ 1 லட்சம் ஆயிடுச்சு. ஏன்? எய்தர் 1 lakh ஆர் நத்திங். அந்த மாதிரிதான். நான் 8 லட்சத்துக்கு இவ்வளவு இதெல்லாம் செய்ய முடியாது, அட்லீஸ்ட் 1 lakh போதும். அது மாதிரிதான் 8 விஷயத்தையும் உங்களால ஃபாலோ பண்ண முடியாது சார், அட்லீஸ்ட் 1ஆவது பண்ணுங்க, அது பண்ணாலே போதும். அதுதான் என்னுடைய கான்செப்ட். 8த்தையும் நீ சேர்த்து கொடுத்து இதோட சேர்த்து தான் நீ தியானம் பண்ணணும்னா யாரும் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு மட்டும் பண்ணு அப்படின்னா ஓகே பண்ணுவாங்க.
அதனால நீங்க இது மட்டுமே பண்ணாலே பெஸ்ட் தான். உங்களால முடியும்னா வியமம் நியமனம் சேர்த்து பண்ணுங்க, 8யும் சேர்த்து பண்ணுங்க, தாராளமா பண்ணலாம். அது ரொம்ப பவர்ஃபுல். மெடிடேஷன் ஒன்ன ப்ராக்டிஸ் பண்றதை விட அஷ்டாங்க யோகம் மொத்தமா ப்ராக்டிஸ் பண்றது அது ஒரு 100 மடங்கு அதிகமான பலன் தரும். முடிஞ்சா பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா டைம் உங்களுக்கு அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆகுது. ஸோ நான் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மற்ற கேள்வினா நெக்ஸ்ட் செக்ஷன் ஸ்டார்ட் எடுப்பாரு. ஸோ அப்போ கேட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.